ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரை ஃப்ரை நல்ல ஸ்பைசியான ரெசிபி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ரெசிபிக்கு போகலாம். நம்ம சிக்கனை பேசிக்காக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், துளி கரம் மசாலா போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணும்போது எய்தர் லெமன் ஜூஸ் இல்லைன்னா கர்ட் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ ஜென்ரலாக சிக்கன் ரெசிபீஸில் ஒரு சின்ன டிப்புங்க. சில இடங்களில் சில வீட்டில் சாப்பிடும்போது சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நம்ம வீட்டில் பண்ணும்போது இவ்வளோ சாஃப்ட்னஸ் வரலையே அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு ஒரு குவெஸ்டன் இருக்கும். ஸோ இது நம்ம வாங்குகிற கோழியை பொறுத்து இருக்குது, ப்ளஸ் நம்ம குக் பண்ணுற விதத்துலையும் இருக்குது. இப்போ வாங்குகிற கோழி இளம் கோழியாக இருந்தது அப்படின்னா நம்ம பெரட்டி வேக வச்சாலோ இல்லை கிரேவி பண்ணாலோ சிக்கனில் அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். ஆனால் இப்போ நம்ம வாங்குகிற கோழியே கொஞ்சம் பெரிய கோழியாக இருந்தது அப்படின்னா நம்ம நார்மலாக என்னதான் பெரட்டி வேக வச்சாலும் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக நீங்கள் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த சிக்கனை டைரெக்டாக ஸ்டீம் பண்ணாமல் ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மேரினேஷனுக்கு அப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் மேரினேட் ஆனதுக்கப்புறம் அதை ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு விசில் போதும். ஸோ இப்படி ஸ்டீம் பண்ணுறதுனால, இன்டைரக்டாக பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட சிக்கனோட டெக்ஸ்சர் வெளிப்பக்கம் மாற போகிறதில்ல, கறி உதிர போகிறதில்ல. ஆனால் அதே சமயம் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துடும். ஸோ நம்மளுடைய மசாலாவையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதே சமயத்தில் சிக்கன் எந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் செய்யும் போதும் அது வாராவோ ஹார்டாவோ இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போது இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே எலசு கோழி, அதனால எனக்கு தனியாக குக்கரில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நான் டைரெக்டாக மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ணிவிட்டு டைரெக்டாக என்னோடய ப்ராசஸ்க்கு போகிறேன் நான். இப்போ மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வரமிளகா, மிளகு, மல்லி, ஜீரகம், சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு திக்கான பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட் இப்படி இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2-3 பல் பூண்டு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் தேவைப்படும். இப்போ எண்ணெயை சூடு பண்ணி நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் வதங்கினதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏன் அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலை அப்படின்னா, இது இன்னும் ஒரு சின்ன ட்ரிக்கு. நம்ம ரெகுலராக மசாலா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம சிக்கனை போட்டு அந்த மசாலா கோட் பண்ணி வேக வைக்கிறத விட இப்படி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலாக இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு நம்ம அடுத்து மசாலா ஆட் பண்ணும்போது அந்த மசாலாவை சிக்கன் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ வெறும் மேரினேட் பண்ணது தான், லேசாக தண்ணி தெளித்து நான் நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன். ஸோ மூடி வச்சு கூட நீங்கள் வேக விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெலாம் வெளில ஓரளவுக்கு இது கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளுடைய அரைச்சி வச்சுருக்கிற விழுதை நம்ம சேர்க்கணும். ஸோ இப்படி சேர்த்து ஆட் பண்ணும்போது அந்த மசாலா நல்லா உள்ளே இழுக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் நல்லா பெரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அது கிரேவி கன்சிஸ்டன்சிலேருந்து திக் கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் மூடி வச்சோ நீங்கள் குக் பண்ணலாம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டு கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே மூடி போட்டு வேக வைக்க தேவையில்லை. கறியும் நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள், எண்ணெய் கக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நீங்கள் பெப்பர் தூள் சேர்க்கணும். இல்லை நல்லா ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க இன்னும் ஜாஸ்தியாகவே பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. ஸ்பைசியான சிக்கன் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.